நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூரிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை மேலும் முன்னேற சாதகமான சூழல் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நுங்கம்பாக்கம், போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் இன்று மிதமான மழை தொடரும் வாய்ப்பு. நாளை வெப்பம் குறைவதோடு லேசான மழையும் பெய்யும். வாணியம்பாடியில் 1 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை. அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழை நீர். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் அழைத்துச் சென்று விசாரிக்கும் அமலாக்கத்துறை. டெண்டர் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். சோதனை என்ற பெயரில் அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என கற்பனை செய்தியை வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள ரதீஷின் வீட்டிற்கு பூட்டு போட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். நேற்று காலை முதல் தொடர்பு கொண்ட போதும் குடும்பத்தினர் யாரும் பதிலளிக்காத நிலையில் நடவடிக்கை. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டிலும் 2ஆம் நாளாக சோதனை. தேனாம்பேட்டையில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து ஆய்வு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி எம்எல்ஏவுமான சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மகன்களின் வீடுகள், கல்லூரியிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக சேவூர் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு. மனைவி மற்றும் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ப. நீதிபதி வீட்டில் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. வைரமுத்து தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். வைரமுத்துவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். ராமதாஸ் இன்று நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் 50 விழுக்காடு நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பு. மகளிர் அணி உள்ளிட்ட 3 அணிகளின் 21 நிர்வாகிகளில் 13 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பாமகவில் நெருக்கடியான சூழல் உள்ளதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திப்பார்கள் என உறுதி. தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எடுத்துரைக்க நடவடிக்கை. கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. தேர்வில் தமிழகத்தில் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே எண்ணிக்கையிலான மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. மொத்தம் 93.80% பேர் இதில் தேர்ச்சி அடைந்த நிலையில் தேர்வு முடிவுகளில் சில சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்துள்ளன. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்த இரட்டையர்களான இதழ்யா மற்றும் இதழ்யாதினி ஆகிய இருவரும் சொல்லி வைத்தாற் போல 475 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இரட்டை சகோதரிகளுக்கு பெற்றோர் மற்றும் தோழிகள் கேக் ஊட்டி வாழ்த்தினர். அதேபோல மதுரை திருப்பாலை பகுதியை சேர்ந்த மாயஸ்ரீ மற்றும் மகாஸ்ரீ என்ற இரட்டை சகோதரிகள் தலா 475 மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். ஆங்கில பாடத்தில் இருவருமே 96 மதிப்பெண்கள் பெற்றிருப்பது இன்னும் ஒரு ஆச்சரியம். ஆக்சுவலா 2 பேரும் நாங்க வேற வேற கிளாஸ் பார்த்தா 2 பேருமே 475. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு.
அது என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஆள் கம்மியா ஒரு ஆள் கூடவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப 2 பேரும் சேர்ந்து எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே மார்க்குன்னே 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எங்களால் நம்பவே முடியல. இவர்கள் நால்வருமே 475 மதிப்பெண்கள் பெற்றது ஆச்சரியத்திலும் கூடுதல் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் ஹரிஹரன் மற்றும் செந்தில்நாதன் என்ற இரட்டையர்கள் 457 மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். பள்ளியில் வெவ்வேறு பிரிவுகளில் படித்த போதும் இவர்கள் ஒரே மதிப்பெண்கள் பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். சும்மா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு அதே மாதிரி வந்தது கொஞ்சம் மிராக்கலாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரே மார்க் எடுப்போம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் கம்மியாகவும் அவன் கொஞ்சம் கூட எடுப்பான்னு நினச்சோம். பார்த்தா 2 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்கோம். அதேபோல கோவையில் கவிதா, கனிஷ்கா என்ற இரட்டையர்கள் 474 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். எப்படியும் ஒரு 2-3 மார்க்கு கம்மியாக வரும், இல்லாட்டி ஒரு 5 or 4 மார்க்ஸ் அப்படி வரும்னு நினச்சோம். டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு வரும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எங்களுக்கு காட்ஸ் கிரேஸ்னால இப்படி வந்திருக்கு. எனக்கு வந்து 450 கீழே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னே எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் காட் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் தந்தாங்க. சாதனை படைத்திருக்கக்கூடிய இவர்கள் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். பிறப்பு மற்றும் உருவ ஒற்றுமையில் மட்டுமல்லாது தேர்வு முடிவிலும் கூட இணை பிரியாமல் ஒரே எண்ணிக்கையில் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆசிரியர்கள், உறவினர்கள் பாராட்டினர். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி நீதிபதி பேலாவிற்கான பிரிவு உபச்சார விழாவை நடத்தாமல் புறக்கணித்தனர். இந்நிலையில் நீதிபதி பேலாவுக்கு பிரியாவிடை அளிக்க நடத்தப்பட்ட சம்பிரதாய அமர்வு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய தலைமை நீதிபதி BR கவாய் ஓய்வு பெறும் நீதிபதிக்கு வழக்கமான விழாவை நடத்தாததற்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தை கண்டித்தார். சங்கம் இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்க கூடாது என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதனிடையே ஓய்வு பெற்ற நீதிபதி பேலாவிற்கு பிரிவு உபச்சார விழா நடத்துமாறு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு இந்திய பார் கவுன்சில் தலைவரான மனன்குமார் மிஸ்ரா கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். டாஸ்மாக் MD விசாகன் மற்றும் பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் மது விற்பனையில் முறைகேடு குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்த முழு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று காலை முதல் சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் 5ற்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டின் அருகே கிழித்து வீசப்பட்டிருந்த நகல் எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் பேப்பர்களை அதிகாரிகள் சேகரித்துக் கொண்டனர். பின்னர் விசாகனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பிற்பகல் 3:45 மணிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு 5 மணி நேரம் நடந்த விசாரணையில் பல கேள்விகளை அதிகாரிகள் கேட்டதாக தெரிகிறது. பின்னர் இரவு 8:45 மணி அளவில் அவரை மீண்டும் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரணையை தொடர்ந்தனர். மேலும் திருவல்லிக்கேணியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் வீட்டிலும், பெசன் நகர் கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் வீட்டிலும், தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. சூளைமேடு, கல்யாணபுரத்தில் உள்ள மதுபான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடந்தது. இதற்கிடையே தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். 2 வாகனங்களில் வந்த 5 அதிகாரிகள் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் ஆகாஷ் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். தனுஷ் நடித்து வரும் இட்லி கடை, சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி, சிம்பு நடிக்கும் 49வது படம் என ஒரே நேரத்தில் 3 முக்கிய நடிகர்களின் படங்களை தயாரித்து வருகிறார் பாஸ்கரன்.
இது தவிர இதயம் முரடி என்ற படத்தையும் இயக்கி தயாரித்து வருகிறார். இதயம் முரடி தவிர்த்து மற்ற படங்கள் ஒவ்வொன்றுமே தலா 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டில் தயாராவதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் இத்தனை படங்கள் தயாரிக்க பணம் வந்தது எப்படி என்ற கேள்விகளின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்ததாக தெரிகிறது.